ஹலோ எவ்ரிவான். இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒரு இடியம் ட்ரிப் டவுன் மெமரி லேன். இது ஏற்கனவே எப்போயாவது நான் சொல்லியிருக்கேனா அப்படின்னு தெரியல. பட் இந்த ட்ரிப் டவுன் மெமரி லேனுக்கு ஒரு ஆக்டிவிட்டி பண்ண போகிறோம். ஆக்டிவிட்டி என்ன அப்படின்னா, என்னுடைய சைல்ட்ஹுட் ஃபோட்டோஸ்லாம் கொஞ்சம் இருக்குது, அதெல்லாம் பார்க்க போகிறோம். இப்போ இதுக்கு வந்து எதுக்கு இந்த இடியம்க்கு எப்படி இது ரிலேட்டட் அப்படின்னா, ட்ரிப் டவுன் மெமரி லேன் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னு பார்த்தோன்னா, நம்மளுடைய பழைய விஷயங்களை வந்து அசை போடுறது அப்படின்னு. சம்டைம்ஸ் நம்ம அப்படியே நம்மளோட ஸ்கூல் காலம், அப்புறம் நம்ம காலேஜ் படித்தது, முந்தி நம்ம என்னெல்லாம் பண்ணுறது, சின்ன வயசில் விளையாண்டது, அப்படி எல்லாத்தையும் நம்ம அப்படியே திருப்பி அப்படியே பின்னோக்கி போவோம்ல, அந்த மாதிரி போகிறதுக்கு பேர் தான் ட்ரிப் டவுன் மெமரி லேன் அப்படின்னு சொல்கிறது. ஸோ இப்போ வந்து கொஞ்சம் ஃப்ரீ டைம்ஸ் நிறையா இருக்கிறதுனால இந்த வந்து ஐ எம் ஜஸ்ட் ட்ரிப்பிங் டவுன் மெமரி லேன். ஸோ நீங்களும் வாங்க, கொஞ்சம் அந்த ஃபோட்டோஸ் எல்லாம் பார்க்கலாம். இதில் இருக்கிறது எல்லாமே என்னுடைய ஃபேவரட் ஃபோட்டோஸ் தான். இது வந்து நான் ஒரு 10 months ஓல்டு இருக்கும்போது எடுத்தது. இந்த ஃபோட்டோ வந்து ஒரு 2 years இருக்கும்போது. இது ஏன் பிடிக்கும் அப்படின்னா, அந்த பின்னாடி இருக்கிற பழைய காலத்து டேப் ரிகார்டருக்காக பிடிக்கும். இந்த வாத்து பொம்மைக்காக இந்த ஃபோட்டோ வந்து ரொம்ப ஃபேவரட். அந்த வாத்து பொம்மை இப்போ ஒரு 1 year பேக் வரைக்கும் கூட என்கிட்ட இருந்தது. இப்போ தான் உடஞ்சி போச்சு. இது ஒரு 3rd or 4th படிக்கும்போது எடுத்ததுன்னு நினைக்கிறேன். அப்போவே புக்கும் கையுமாக தான் சுற்றிட்டு இருந்திருக்கிறேன். இது ஸ்கூல் யூனிஃபார்மில் இருக்கிறதுனால பிடிக்கும். பட் நான் தான் கொஞ்சம் காமெடியாக இருக்கேன் இதில். இது வந்து 10th ஸ்டாண்டர்டில் என் பர்த்டே அப்போ எடுத்தது. இது 12th ஸ்டாண்டர்ட் படிக்கும்போது ஸ்கூல் டூரில் கொடைக்கானல் போனப்போ எடுத்தது. இது காலேஜ் ஃபைனல் இயரில் கொச்சின் போயிருந்தோம். அப்போ வந்து போட்டிங் போகும்போது எடுத்தது. பின்னாடி தெரிகிறது வந்து ஷிப். அது இந்த ட்ரிப் டவுன் மெமரி லேன் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். I meet you in the next lesson. Thank you. Bye.